Hello friends, welcome to ChillatIndianstyle. இன்னைக்கு கிறிஸ்பியா நல்ல டேஸ்டியான cabbage manchurian செய்ய போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: துருவன cabbage 1 பவுல், வெங்காயம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், soya sauce, red chilli sauce, green chilli sauce, tomato sauce 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன், corn flour 3 ஸ்பூன், மைதா 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஒரு மிக்சிங் பவுலில் துருவன கேபேஜ் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மிளகு பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா, corn flour, மைதா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேபேஜிலிருந்து தண்ணி வெளியே வரும். தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். கேபேஜ் பால்ஸை ரெடி பண்ணிடலாம். எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க கேபேஜ் பால்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். சூடான கேபேஜ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான மஞ்சூரியன் சாஸ் ரெடி பண்ணலாம். ஒரு பேன் சூடு பண்ணி அதில் ஆலிவ் ஆயில், இதுக்கு பதில் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். பொடியாக கட் பண்ண பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. வெங்காயம், மஞ்சூரியனுக்கு கேப்சிகம் நல்லாயிருக்கும். 1 கப் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். உப்பு, மிளகு பொடி, சோயா சாஸ், கிரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ½ கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி மஞ்சூரியனோட சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வரும். சூப்பரான மஞ்சூரியன் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேபேஜ் பால்ஸை இது கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இண்டியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.